இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக ஆண்டுதோறும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான சிஎம் டிராபி கேம்ஸ் கலந்து கொள்வதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக நடத்தக்கூடிய சீஃப் மினிஸ்டர் டிராபி 2026க்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். முதலமைச்சர் கோப்பை 2026 விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க ஆகஸ்ட் 6 முதல் இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆண்டுதோறும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தி வருகின்றது. விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்படும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டியானது அனைத்து தரப்பினரையும் விளையாட்டில் ஈடுபட செய்யும் மிக சிறந்த முயற்சியாகும். இதன் மூலம் திறமையான விளையாட்டு வீரர்களை பாராட்டி அவர்களை ஊக்குவித்து உரிய அங்கீகாரம் மற்றும் பரிசுகளை வழங்குவது இந்த போட்டிகளில் முக்கிய நோக்கமாகும். பொதுமக்களில் மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ள முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மாவட்ட அளவில் தொடங்கப்பட உள்ளது. விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வமுள்ளோர் 6/8/2026 முதல் 31/8/2026 வரை www.tncmtrophy.sdat.in என்ற இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட உள்ள போட்டிகளில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட 38 வகையான விளையாட்டு போட்டிகளுடன் இந்த ஆண்டு முதல் வில்வித்தை, வூஷு, துப்பாக்கி சுடுதல், யோகா, மல்லர் கம்பம், ஸ்பீடு ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுக்கான கயாக்கிங் மற்றும் கேனோயிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 45 வகையான விளையாட்டு போட்டிகள் வரும் செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதம் வரை நடத்தப்பட உள்ளது. இந்த போட்டிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் 19 வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவியர்கள் மட்டும், அதாவது 1/1/2008 அன்று அல்லது அதற்கு பின் பிறந்தவர்கள், இளங்கலை 1ஆம் ஆண்டு முதல் முதுகலை 2ஆம் ஆண்டு வரை மற்றும் பாலிடெக்னிக் படிக்கும் மாணவ மாணவியர்களும் 1/7/2001 அன்று அல்லது அதற்கு பின் பிறந்தவர்களும் 15 முதல் 35 வயது வரை உள்ள பொது பிரிவினருக்கு, அனைத்து வயது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. மாவட்டம் மற்றும் மண்டல அளவில் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் 3000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 2000, மூன்றாம் பரிசாக ரூபாய் 1000 வழங்கப்படும். மாநில அளவில் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 1,00,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 75,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்படும். குழு போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக தலா ரூபாய் 75,000, இரண்டாம் பரிசாக தலா ரூபாய் 50,000, மூன்றாம் பரிசாக தலா ரூபாய் 25,000 பரிசாக வழங்கப்பட உள்ளது. எனவே விளையாட்டில் ஆர்வமுள்ள அனைவரும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொள்ள www.tncmtrophy.sdat.in என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தாங்களாகவும் தங்கள் பள்ளி அல்லது கல்லூரி மூலமாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். கூடுதல் விவரங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மாவட்ட விளையாட்டு அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆடுகளம் தகவல் தொடர்பு மையத்தை அனைத்து வேலை நாட்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 9514000777 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் என 5 பிரிவுகளில் இந்த போட்டியானது நடத்தப்பட உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் 2026க்கு கலந்து கொள்வதற்காக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் 2026க்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.